பகீரதன் ஒரே இலக்கு வைத்தான், மூதாதையருக்கு விடுதலை தரணும். வருஷங்கள் கடந்து போச்சு, அவன் தியானம் மட்டும் நிற்கவே இல்லை. பிரம்மா தோன்றினார். பகீரதன் கேட்டான், கங்கையை பூமிக்கு அனுப்புங்க. பிரம்மா சொன்னார், கங்கை நேரா விழுந்தா பூமி தாங்காது. அப்போ பகீரதன் கைலாசம் நோக்கி ஓடினான். சிவன் மட்டும்தான் கங்கையை தடுத்து நிறுத்த முடியும். பகீரதன் விழுந்து வணங்கினான். சிவன் தியானத்தில இருந்தார். பிறகு கண்கள் திறந்தார். சிவன் சொன்னார், கங்கை வரட்டும், நான் தாங்கிக்கிறேன். பகீரதன் நிம்மதிப்பட்டான். வானத்திலிருந்து கங்கை பாய்ந்தது. அது ஒரு நதி இல்ல, ஒரு வெள்ளம். கங்கை சிவன் ஜடையில் விழுந்ததும் வெள்ளம் அடங்கி நீர் வழியா மாறிச்சு. கங்கை பூமியில ஓட ஆரம்பிச்சது. பகீரதன் வழிகாட்டினான். மூதாதையருக்கும் விடுதலை கிடைத்தது.